இன்றைய முக்கிய நிகழ்வுகள். மே மாதத்தில் இருந்து தொடர்ந்து தினம்தோறும் கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார் வழக்கறிஞர் ஐயப்பன். மே மாதத்தில் இருந்து தொடர்ந்து தினம்தோறும் கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கி வருகிறார் வழக்கறிஞர் ஐயப்பன். வழக்கறிஞர் ஐயப்பன் கடந்த 6 வருட காலமாக பெற்றோர் இல்லாத மற்றும் தாய் தந்தை இழந்த மாணவர்களுக்கு மற்றும் பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி சார்ந்த உபகரணங்களான புக், கைடு, நோட், சீருடை போன்றவைகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அந்த வகையில் தற்பொழுது தொடர்ந்து 7 மாதத்திற்கு மேல் தினம்தோறும் தொடர்ந்து முருங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்தவர்களுக்கு உதவி செய்து வருகிறார். மாணவர்கள் தீய பழக்கத்திற்கு செல்லக்கூடாது, ஒழுக்கத்துடன் நன்றாக படிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என அறிவுரை வழங்கி வருகிறார். தற்பொழுது பொதுத் தேர்வு 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கைடுகளை வழங்கி வருகிறார். அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, சார் வந்து கேட்டால் வாங்கி கொடுத்தாங்க. பேர் ஓசு. என் பேர் தேவா. கடந்த 3 வருஷமா அண்ணன் கிட்ட என்னென்ன கேட்கறது எல்லாமே அப்படியே வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ அண்ணன் கிட்ட இந்த வருஷம் பேக் வாங்கினேன். இப்போ அந்த பேக் பிஞ்சு போச்சு, அதனால அண்ணன் கிட்ட வந்து பேக் கேட்டேன், அப்பயே எடுத்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி. என் பேர் ஆசினி. நான் 11th ஸ்டாண்டர்ட் அனீஸ் வாங்கில் படிக்கிறேன். ஸ்கூலில் பேக், வீட்டில் பேக் கேட்டேன். அவங்க பேக் காசு இல்லை, வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் கிட்ட வந்து கேட்டேன், உடனே நோட்டு, பென்னு எல்லாம் உடனே கையோடய கொடுத்துட்டாரு. தேங்க்ஸ் மேம். My name is Raghuram. I am studying in 7th A and school name Satsu Subrahmanyar Government High School. எங்கள் அப்பா வந்து திரௌபதி அம்மன் கோயிலில் பெருமாள் கோயிலில் வேலை செய்கிறாரு. எங்கள் அப்பாட்ட கேட்டேன், கைட் வாங்கி தரல. அண்ணன் கிட்ட கேட்கும்போது அண்ணனுக்கு வாங்கி தந்தாங்க. தேங்க்யூ. மூலக்குளத்துலேருந்து நாங்கள் வரோம். யோகிப்பா சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு பற்றி கேட்டோம். சார்கிட்ட கேட்ட உடனே கேட்டோம், அவர் தான் கொடுத்தாரு. நன்றி. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் நற்பணி இயக்கம் சார்பில் புதுவை கடற்கரை சாலையில் தேவையற்ற பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றும் பணி நடைபெற்றது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் மக்கள் நற்பணி இயக்கம் சார்பில் பல்வேறு நற்பணிகள் செய்து வருகின்றன. அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஆதி திராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் முன்னிலையில் அமைப்பின் தலைவர் முனியன் தலைமையில் புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரை சாலையில் உள்ள முழுவதும் தேவையற்ற பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகளை அகற்றி கடற்கரை சாலையை தூய்மை செய்தனர். இந்த தூய்மை பணியில் நற்பணி இயக்க நிர்வாகிகள் ஜெயவேல், பரணிச்சந்திரன், லெபாஸ், அரம், நிஷா, சதீஷ், கவிதா, பிரேமா ஆகியோர் கூட்டாக சேர்ந்து தேவையற்ற பிளாஸ்டிக், கண்ணாடி துவல்கள் உள்ளிட்ட தேவையற்ற குப்பைகளை சேகரித்து அப்புறப்படுத்தினார்கள். இதே இருந்தாக்கா பூமிக்கு எப்பவுமே அதிர்வு அதிகமாகும். மழை தண்ணி போய் சேராது, ரொம்ப கேடு. தயவு செய்து இந்த பீச் ஓரம் என்ஜாய் பண்ணுற வர மக்கள் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னாக்கா பாட்டில் அந்த மூடி அது மாதிரிலாம் போடாதீங்க. அதனால் பூமிக்கு நிறைய கேடுகள் விளைவிக்கும், தாவரங்கள் வளராது. ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டுனாக்கா நம்மளுக்கு உணவெல்லாம் பாய்சன் ஆகும். தயவு செய்து கடற்கரைக்கு வரவங்க நல்லா தூய்மையாக வச்சுக்கணும். ஏதோ வர சாப்பிட்டு தூக்கி போடுறது நம்ம நாடு நம்ம பூமி நினச்சி ஒவ்வொரு சமூக பணி செஞ்சால் இந்த நாடு நல்லாயிருக்கும், வீடு நல்லாயிருக்கும். வணக்கம், உங்கள் அன்பு சகோதரி அரணிஷா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரி கடற்கரைக்கு வந்திருக்கோம். காலையில் 6:30க்கு வந்தோம், இப்போ 9:30 ஆகுது.
வாரம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து துப்புரவு பணி நாங்களே சமூக ஆர்வலர் எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கூட வந்து இன்னும் ஜாயின் பண்ணி நிறைய பேர் பண்ணுறதா இருந்தால் விருப்பம் உள்ளவங்க வீக்கெண்டில் வந்து நம்ம பண்ணால் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், நம்ம வந்து ஒரு சமூக பணி பண்ணதாகவும் இருக்கும். பீச் ஓரத்தில் பார்த்திங்கன்னா இந்த புயலால் கழிவு நீர் தேங்கி அந்த பிளாஸ்டிக் மக்கிற குப்பை மக்காத குப்பை இதெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் சேகரிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து நகராட்சியும் வந்து சப்போர்ட் பண்ணணும், ஒவ்வொரு தன்னார்வலரும் வரணும், வந்து நம்ம நாட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்றது நம்ம லவ் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் பண்ணால் நம்ம நாட்டையே நம்ம காப்பாற்றலாம். ஆனால் எனக்கு என்னான்ட்டு போகக்கூடாது. பீச்சுக்கு வந்து சுற்றுலாத்துறை மூலயமா ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். சுற்றுலாத்துறை வந்து ஒரு விசிட் பார்க்கணும். கடலோர பகுதியில் இந்த விபத்து நடந்ததுக்கப்புறம் புயல் வந்ததுக்கப்புறம் சீற்றம் எப்படி இருக்குது, அந்த மக்கின குப்பை மக்காத குப்பைலாம் இந்த மாதிரி இருக்கக்குள்ள ஒவ்வொரு தன்னார்வலரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கக்குள்ள பண்ணக்குள்ள நம்மளுடைய நாட்டு நம்மளுடைய இடம்ன்ற அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கு. அந்த மாதிரி நம்ம தன்னார்வலர் வந்து இது வந்து அசிங்கம் அங்கே போய் குடிஞ்சி எடுத்தால் அசிங்கம் அப்படி கிடையாது. அசிங்கன்னு பார்த்தா அசிங்கமாகவே தான் இருக்கும். அப்போ குப்பையை க்ளீன் பண்ணால் மட்டும்தான் க்ளீனாக இருக்கும். அப்போ தான் பூமிக்கு வந்து எந்த ஒரு அதிர்வும் நம்மளுக்கு பாதிப்பு இருக்காது. அடுத்து 12ஆம் தேதி ஒரு புயல் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணால் வந்தாலும் வராட்டாலும் வீக்கெண்டில் நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சமூக பணியாக நினைக்கல, இந்த நாட்டுக்காக நம்ம என்ன பண்ணிட்டு போகிறோன்றது தான் முக்கியம். நன்றி, வணக்கம். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஃபெஞ்சல் புயலாக புதுச்சேரியை புரட்டி போட்டெடுத்தது. புதுச்சேரியில் பல இடங்களில் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்து சாலைகள் மற்றும் வீடுகள் வெள்ள நீரில் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் VPR அறக்கட்டளையின் சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட அம்பேத்கர் வீதி, பிரான்ஸ்வா மார்டின் வீதி, ஜெயமூர்த்தி மாரியம்மன் நகர், குருசுக்குப்பம், வைத்திக்குப்பம், அட்வொகேட் சின்னத்தம்பி வீதி ஆகிய பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை நிவாரணமாக வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், OBC மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் அருண்குமார், ராகுல், சித்ரா, பாக்கியா, மாலதி, உமா மகேஸ்வரி, ராஜேஷ், ரஞ்சித், சித்ரா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக 1000க்கும் மேற்பட்ட பழங்குடி மக்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி வழங்கப்பட்டது. கடந்த நாட்களில் புயல், மழை, வெள்ளம் காரணமாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பசி பட்டினியால் வாடும் ஏழை பழங்குடியின மக்களுக்கு புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக 1000க்கும் மேற்பட்ட பழங்குடி மக்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் துணைத் தலைவர் சக்திவேல், செயலாளர் புருஷோத்தமன், பொருளாளர் சுரேஷ், துணை செயலாளர் ஏகாம்பரம், ரவி ஆகியோர் TN பாளையம், கரிக்கலாம்பாக்கம், மங்கலம் நகர், கோர்க்காடு, உருவையாறு, மணவெளி, திருக்காஞ்சி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி கிழக்கு மாநில தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புதுச்சேரி கிழக்கு மாநில தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ்
50வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி முதலியார்பேட்டை சிமெண்ட் சாலை ரயில்வே கேட் அருகில் உள்ள ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தா சித்தர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ UC ஆறுமுகம் மற்றும் மேற்கு மாநில செயலாளர் SD சேகர் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொழில் சங்க நிர்வாகிகள் முத்துகிருஷ்ணன், சிவனேசன், ஆனந்தன், சிசுபாலன், துரைசாமி மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி திறந்தவெளி கருத்தரங்கம் சாரம் அவ்வை திடலில் நடைபெற்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு நாளை ஒட்டி திறந்தவெளி கருத்தரங்கம் சாரம் அவ்வை திடலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பெரியார் சிந்தனையாளர் இயக்க தோழர் ஆனந்தி தலைமை தாங்கினார். சந்திரன் வரவேற்புரை ஆற்றினார். சக்திவேல் முன்னிலை வகித்தார். மீனவர் விடுதலை வேங்கைகளின் தலைவர் மங்கையர் செல்வம் தொடக்க உரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திராவிட கழகத்தின் தலைவர் வீரமணி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் பாவாணன் ஆகியோர் கருத்துரை வழங்கினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் தீனா ஏற்பாடுகளை செய்திருந்தார். முன்னர் இங்கே குடியிருந்தவர்களுக்கான அந்த சான்று அடையாளம் இருக்குமானால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு என்கிற ஒரு சட்ட நடைமுறை புதுச்சேரியிலே வைத்திருக்கிறார்கள். அது ஆண்களுக்கு இடஒதுக்கீட்டு உரிமை என்பது அளிக்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் மணவெளி தொகுதி NR நகரில் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் புயல் வெள்ளம் காரணத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பல்வேறு அமைப்புகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி தொகுதியில் உள்ள NR நகரில் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் தலா 5 கிலோ அரிசி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சிட்டி சார்பில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதன் தலைவர் ரோட்டரியன் அறிவழகன், செயலாளர் கமலக்கண்ணன், பொருளாளர் ஜெயராமன் மற்றும் அதன் உறுப்பினர்களான ரோட்டரியன்கள் மகாலிங்கம், ஆறுமுகம், பாஸ்கரன், ரங்கநாதன், விஜயநாராயணன், சிவக்குமார், வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று அரிசி வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரோட்டரியன் சிவக்குமார் தலைமையேற்று நடத்தியிருந்தார். புதுச்சேரியில் குறைந்த அளவில் மாணவர்களுடன் இயங்கும் அரசு பள்ளியை இடம் மாற்றும் கல்வித்துறையின் நடவடிக்கைக்கு ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலையில் டென்ட் அமைத்து அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகின்றது. இந்த பள்ளியில் 14 மாணவர்கள் மட்டுமே படித்து வருகின்றனர். மேலும் இந்த பள்ளி கட்டிடம் சேதமடைந்து வருவதால் அப்பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஓடைவெளி பகுதியில் உள்ள பள்ளிக்கு அனுப்புமாறு கல்வித்துறை பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது.
மேலும் சேதமடைந்த பள்ளியை இடித்து அப்புறப்படுத்தவும் அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்கு அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி அருகே நடுரோட்டில் டென்ட் அமைத்து 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழமை வாய்ந்த இந்த பள்ளியை மூடக்கூடாது எனவும் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து சேதமடைந்த பள்ளியை இடித்துவிட்டு அதே இடத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என்றும் அதுவரை அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் மாணவர்களுக்கு வகுப்புகளை நடத்த வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினார்கள். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்பொழுது சேதமடைந்த பள்ளியை ஆய்வு செய்து பள்ளியை 6 மாத காலத்தில் இடித்து மீண்டும் அதே இடத்தில் புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். என்ன ரூல்ஸ்ன்றதை பார்த்துருவோம். நான் சின்ன வீராமண்ணத்தை நானும் மக்களில் நானும் ஒரு ஆள். எங்கள் ஸ்கூலில் வந்து இடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்த ஸ்கூல் வந்து 100 ஆண்டு காலமாக இருக்குது. இந்த ஸ்கூல் இன்னைக்கு நேற்று கட்டினதில்லை, 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இது கட்டினதில்லை. 100 ஆண்டு காலமாக இந்த ஸ்கூல் இருக்குது. அப்பையிலேருந்தே யூகேஜி, எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு இருந்துகிட்டு இருக்குது. இந்த ஸ்கூல் வந்து முன்னாடி எங்களுக்கு வந்து அதிகாரிங்க வந்து இது வந்து டேமேஜாக இருக்குது, எடுக்க போகிறோம், வேறு கட்டித்தரோன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அதுக்கு நாங்கள் வேறு இடம் கொடுக்குறோம், எங்கள் ஊர்லேயே ஒரு இடம் இருக்குது, பாதுகாப்பான இடம், குழந்தைங்களுக்கு நீங்கள் இடிச்சிட்டு கட்டுற வரைக்கும் நீங்கள் அதில் நடத்துங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் சரி, அவங்க அதுக்கான சரியான்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் நேற்று என்ன பண்ணாங்க, இதை திடீர்னு ஒரு அறிவிக்கவே இல்லாமல் மதியானமாக சாப்பாட்டை போட்டுட்டு பிள்ளைங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்த பிறகு ஆஃப் டே ஸ்கூலு, சனிக்கிழமை ஆஃப் டே ஸ்கூல் வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் அடித்து இதுக்கப்புறம் ஸ்கூல் இங்கே கிடையாது, நீங்கள் வந்து ஓடவள்ளி ஸ்கூலுக்கு அனுப்புங்க பிள்ளைங்களை, நாங்கள் இதோட ஓடவள்ளி ஸ்கூலில் எங்களை மாற்றிட்டாங்க வேறு இடத்துக்கு அப்படின்னு சொல்லி வாதியார் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிள்ளைங்களை இழுத்து பூடிட்டு அங்கே ஒரு நோட்டீஸை ஒட்டிட்டு அவர் போயிட்டார். அந்த நோட்டீஸை நாங்கள் போய் பார்க்கும்போது வாதியார் இருப்பார், வாதியாரை பிடிச்சி வைப்போமேன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு போனோம். கடைசியில் பார்த்தா வாதியார் இல்லை, வாதியார் வீட்டுக்கு போயிட்டு தான் எங்களுக்கு இதை ஃபோன் அடித்து சொல்லியிருக்காரு. இது ஆனால் இது வந்து இந்த சுற்றுலாத்தலம் வந்ததுலேருந்து எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது. பொல்யூஷன் பிரச்சனை, எங்கள் மக்கள் பிள்ளைங்களால் நடமாட முடியல. இப்போ முத என்ன பண்ணாங்க, ஃபிஷரிஸ் ஆஃபீஸை எடுத்துக்கிட்டு கார் பார்க்கிங்காக வச்சுக்கிட்டாங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்கு. இப்போ ஸ்கூலை என்னவாக்க, கிளப் ஆக்க போகிறாங்களா, இல்லை பார் ஆக்க போகிறாங்களா, இல்லைன்னா அதே கார் பார்க்கிங் ஆக்க போகிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. இப்போ ஸ்கூலை எடுத்தவங்க நாளைக்கு எங்கள் வீட்டை எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறம் ஊரே இல்லாமல் தரைமட்டமாக ஆக்கிடுவாங்க. இதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருந்தோம்னா அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டு போக வேண்டியதான். எங்கள் ஊருக்கு எங்கள் ஸ்கூல் வேணும். இது இன்னைக்கு நாங்கள் வந்ததில்லை. நாங்கள் வந்து எங்களுக்கு 100 ஆண்டு காலமாக இந்த ஸ்கூல் இருக்குது. எங்களுக்கு இந்த ஸ்கூல் வராமல் நாங்கள் விட மாட்டோம். இது சாவர வரைக்கும் போராடணும்னு அரசாங்கம் சொன்னாலும் நாங்கள் போராடுவோம். அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைக்கு செவி கொடுத்து இதுக்கு என்ன பதில்னு வந்து சொல்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம். நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டே தான் இருப்போம். எங்களோட இல்லை, எங்கள் குழந்தைங்களும் இங்கே தான் இருப்பாங்க. அவங்கவுங்க பிள்ளைங்க, அரசாங்கத்துடைய கல்வி அமைச்சருடைய குழந்தைங்க இருப்பாங்க, பேர பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்களாம் அவங்களுடைய பேர பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இந்த பேர பிள்ளைங்களாம். அவங்களுக்கு அதை உணவு இல்லாமல் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். அவங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு அவங்க செவி கொடுத்து அவங்க வந்து இந்த போராட்டத்துக்கு தீர்வை அவங்க கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து முன்கூட்டியே நமக்கு சொல்லியிருந்தா மூடுவன்னு சொன்னதுக்கு நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சரி வேற ஆல்டர்னேட் சொல்லிட்டு போனாங்க. நீங்கள் இடம் கொடுங்க, அதில் வந்து நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ திடீர்னு சோத்தை போட்டு வயிற்றுல அடித்த மாதிரி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மத்தியானம் சாப்பாட்டை போட்டு பிள்ளைங்களை அனுப்பிட்டு டக்குன்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இது நாங்கள் வேற யார்கிட்டையும் கேட்க முடியாது. எங்களுடைய போராட்டத்தை இந்த மாதிரி தான் மக்களுடைய மூலமா தான் நாங்கள் வைக்க முடியும். பொறையூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு பிறைசூடிய பெருமாள் சிவ ஆலயத்தில் சங்காபிஷேகம் சிறப்பாக. வில்லியனூர் கொம்யூன் பொறையூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு வேம்பரசி நாயகி உடனுரை பிறைசூடிய பெருமாள் சிவ ஆலயத்தில் கார்த்திகை மாதம் சோமவாரத்தை முன்னிட்டு சங்காபிஷேக விழா நடைபெற்றது. இதில் கும்ப அலங்காரம் செய்து கணபதி பூஜையுடன் யாக வேள்விகள் நடைபெற்று திருவாசகம், திருமுறை முற்றோதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர் அபிஷேகங்களுடன் 108 சங்க அபிஷேகங்களுடன் கலசாபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அகல் விளக்கு அறக்கட்டளை நிர்வாகிகள், சிவனடியார்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
பெருமலர்காலை மூழ்கி வித்தருக்கு பத்தராயே அருளபத்தை உள்ளே வைத்து திருப்பி நல் விளக்கு ரூபம் விளக்கது நமச்சிவாயவே நல்ல விளக்கது நமச்சிவாயவே